த லார்ட். ஜாய்ஃபுல் VCI ஆன்லைன் சர்வீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது கூட நம்ம சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 92வது அதிகாரம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையிலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென். ஆமென். இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போம். அப்பா, நீர் நல்லவரா இருக்கிறீரே ஏசப்பா. உம்முடைய நாமத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஏசப்பா. அப்பா, பாவியான எங்களையும் ஏசப்பா உங்க பிள்ளையாக மாற்றி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஏசப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மை நாங்கள் முழு மனதோட ஏசப்பா துதிக்க கூடி வந்திருக்கிறோம். எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது கூட நம்ம ஒரு பாடலை பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம். Hallelujah.
சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இயேசப்பா, நீ வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், உண்மையுள்ளவர் ராஜா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீர் உயிரானவர் அப்பா, உயிருள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு முடியாத காரியத்தை அப்பா முடிய செய்கிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா, சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே அப்பா கண்மலையின் மேல் அப்பா நிறுத்தி வைத்த தேவன், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. உயிரானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே.
ஆமென். ஆண்டவரே இயேசப்பா, நீ நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்களை முழுமையாய் உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, வழுவாமல் காத்த தேவனே, ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா விழுந்து போனாலும், உம்மை விட்டு தூரம் போனாலும் ராஜா, ஆண்டவரே அப்பா, ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை மறவாமல், ஆண்டவரே அப்பா, எங்களை வழுவாமல் காத்த தேவனே, உமக்கு நாங்க நன்றி என்று செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை மாத்திரம் நாங்கள் அப்பா ஆராதிக்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம். மீதியான வேலை உம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். உன்னத பாட்டு புஸ்தகத்திலே நாம் 4வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்திலுள்ள சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். நாம் ஆண்டவராக இயேசு இருதயத்தை கவர்ந்து கொள்கிறவராய் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம், சூலமித்தியை பார்த்து என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்லி சாலமன் ராஜா சொல்லுகிறார். நம்முடைய ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்ப்போம். லூக்கா 7வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, ஒரு பாவியான ஸ்திரீ தான் அழைக்கப்படாத அந்த விருந்துக்கு இயேசுவின் பாதத்திலே அந்த ஸ்திரீயானவள் அந்த விருந்துக்கு அழைக்கப்படவில்லை. ஆனால் அந்த விருந்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த போதும் அந்த விருந்துக்கு அழைத்தவன் இயேசுவை கனப்படுத்தவில்லை. யூதர்களுடைய பழக்க வழக்கம், கால்களுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், தலையில் எண்ணெய் பூச வேண்டும், முத்தமிட வேண்டும். இவ்வளவு காரியங்கள் விருந்தினருக்கு அந்த விருந்து கொடுப்பவன் செய்து வரவேற்க வேண்டும். ஏனென்றால் அது அன்பின் செயலாக காணப்படுகிறது. ஆனால் இந்த விருந்துக்கு அழைத்தவன் இயேசுவை கனப்படுத்தவில்லை. அவருக்கு கால்களை கழுவும் இல்லை, அவர் தலைக்கு எண்ணெய் பூசவும் இல்லை, முத்தமும் விடவில்லை. இதை அறிந்த அந்த ஸ்திரீ அவள் விருந்துக்கு அழைக்கப்படாதிருந்த போதும் தன்னுடைய அன்புக்குரியவர், தான் நேசிக்கிறவர், தம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வந்தவர், அந்த மேசியாவை கனப்படுத்தும் எண்ணமாக அந்த விருந்துக்கு சென்று, அவர் ஒரு பாவியான ஸ்திரீ, பல பேர் கேலி செய்யலாம், பரிகாசம் பண்ணலாம், ஆனால் எதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. நேரடியாக இயேசுவின் பாதத்தை தன்னுடைய கண்ணீரினாலே நினைத்து, தன் தலைமுறையின் முடியினாலே துடைத்து, மற்றும் தான் வைத்திருந்த நலம் என்ற விலையேற பெற்ற அந்த தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றி ஓயாமல் முத்தமிட்டாள். அப்பொழுது இயேசு அவளை பாராட்டினார். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஸ்திரீயானவள் இயேசுவின் இருதயத்தை கவர்ந்து கொண்டாள். இவள் என்னிடத்திலே மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி, இவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது மாற்றமில்லை, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி அவள் நினைவு கூறும்படியாய் வேதத்தில் ஒரு இடத்தையும் அவளுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். நாம் இயேசுவை நாம் கனப்படுத்துகிறோமா? அவர் இரட்சகர் என்றும் அவர் தேவகுமார் என்றும் நம் பாவங்களுக்கே மன்னிக்க வந்தவர் என்றும் நமக்காக யாவையும் அந்த கல்வாரி சிலையில் செய்து முடித்தார் என்றும் அவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா? நாம் அவரை துதிக்கிறோமா? அவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? எந்த வகையில் அவருடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்கிறோம்?
இந்த ஸ்திரீயானவள் இயேசுவின் இருதயத்தை கவர்ந்து கொண்டாள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம் பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துங்கள், துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், ஆராதியுங்கள், வணங்குங்கள். அவருக்கு சாட்சியா அவர் மகிமையாய் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் சந்தோஷப்படுவார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பல இடத்துல நாம் பார்க்கலாம், சில பேர் நம்முடைய அட்டென்ஷனை கவரும்படியாக விழாக்களை எல்லாம் கொண்டாடுவார்கள். சில பேர் தான் இருதயத்தை கவர்ந்து கொள்ளும்படியாய் முயற்சி செய்வார்கள். இந்த ஸ்திரீயானவள் இயேசுவின் இருதயத்தை வெகு சீக்கிரத்திலே கவர்ந்து விட்டாள். ஆனால் அவள் அதற்கு செய்த கிரயம் எவ்வளவு பார்க்கலாம், அவமானங்கள். ஆனாலும் எதையும் அவள் பொருட்படுத்தவில்லை. தான் அன்பு கூறுகிற இயேசுக்காக, தன் பாவத்தை மன்னித்த இயேசு கிறிஸ்துவுக்காக அவள் அந்த ஸ்தலத்திலே இயேசுவின் பாதத்தில் வந்து தன்னையே அர்ப்பணித்தாள். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நம் பாவங்களை மன்னித்த இயேசுவை துதிப்போம். அவர் இருதயத்தை நாம் கறந்து கொள்வோம். அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். இன்னொரு காரியம், மத்திய 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் ஒரு பிசாசினாலே ஒரு கொடிய வேதனைப்படுகிறவளாக இருந்தபோது இயேசுவினிடத்திலே உதவி நாடி வருகிறாள். ஆனாலும் இயேசு மௌனமாகவே இருக்கிறார். பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை. அந்த சீஷர்கள் கூட வற்புறுத்துகிறார்கள், அவள் இவ்வளவு உதவி கேட்கிறாளே, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன சொல்றார்? பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்கை குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். அப்போது அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், பிள்ளைகள் சாப்பிட்டு மேஜையிலிருந்து விழுகிற துருக்கிய நாய்க்குட்டிகள் தின்னும் அல்லவா? அப்போது இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை கண்டு அவளுடைய மகளை சுகமாக்குகிறார். விசுவாசம், ஆம், நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை? அவர் மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறோமா? அவர் உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோமா? அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோமா? அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார் என்று விசுவாசிக்கிறோமா? எந்த அளவுக்கு நாம் அவரை விசுவாசிக்கிறோம்? ஆகினாலே இந்த நாளிலே நீங்கள் விசுவாச குறைவுள்ளவர்களாய் இருந்தால் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் விசுவாசமாக இருந்தால் இயேசுவின் இருதயத்தை நீங்கள் கவர்ந்து கொள்ள முடியும். ஆம், விசுவாசமாயிடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. இன்றைக்கு விசுவாசத்தை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்மிடத்தில் விசுவாச குறைவு உண்டு. அந்த விசுவாச குறைவை எடுத்து போடுங்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நல்ல வேதம் வாசிங்க, இயேசு கிறிஸ்து குறித்து நிறைய பேசுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உன் விசுவாசத்தினாலே இயேசுடைய இதயத்தை நீ கவர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு காரியம், 100க்கு அதிபதி ஒருவன், மத்தேயு 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். தன் வேலைக்காரன் வியாதியா இருக்கும்போது அதை குறித்து அவன் மிகுந்த வருத்தமுற்று இயேசு கிறிஸ்து குறித்து அறிந்து, அவர் சுகப்படுத்துகிறார் என்று அறிந்து ஒரு தூதனை அனுப்பி, மனிதன் தன்னுடைய உதவியால் ஒருவனை அனுப்பி, நீ என் வீட்டுக்கு வர நான் பாத்திரம் நல்ல, ஆனால் நீ ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த இடத்திலும் கூட அவனுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். ஆம், அந்த 100க்கு அதிபதியின் விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் இருந்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று மிகுந்த அந்த விசுவாசம் தேவனுடைய இதயத்தை கவர்ந்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய வேலைக்காரனுக்காக
அவன் அவ்வளவு விசாரிக்கிறவனாக, வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறவனாக, அவன் வேலைக்காரன் வியாதியா இருக்கிற நீ அவனை தூக்கி எறிந்து விடவில்லை, அவனை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்று விரும்பினபடியினாலே இயேசுனுடைய இருதயத்தை அவன் கண்டு கொண்டான். இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் பலவீனர்களாய், சிறுவீனர்களாய், பிரச்சனையில், நெருக்கத்தில், இக்கட்டில் இருக்கிறோம். அவங்களுக்காகலாம் நம்ம இயேசுவினிடத்தில் வருகிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம வந்தோம்னா இயேசு இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்வோம். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு திமிர்வாதக்காரன், அவனுடைய நண்பர்கள் 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வந்து, இயேசு இந்த வீட்டில் செல்ல வழி இல்லை, ஆனால் கூரை மீது ஏறி கூரையை பிய்த்து அவனுடைய படுக்கையோடு கூட இயேசுவின் முன்பாக விடுகிறார்கள். அந்த செயல் இயேசுவை கவர்ந்து கொண்டது. தன் நண்பனுக்காக இவர்கள் இவ்வளவோ பிரயாசப்படுகிறார்களே, அவருடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று செய்கிறார். பார்த்தீர்களா? விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுக்கு மாத்திரமே விசுவாசிக்கிறீர்களா? மற்றவர்களுக்காகவும் நீங்கள் வேதனைப்படுகிறவர்களாக, அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், சுகமாக வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இயேசுவை எப்படி இதயத்தை அவர்கள் கவர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், நாம் மகதலேனா மரியாதை குறித்து வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு அவர் மரித்தார், அவரை கொண்டு போய் கல்லறையில் வைத்தார்கள், அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம் 3ஆம் நாளிலே அந்த மகதலேனா மரியாள் இயேசுடைய சரீரத்தை தேடி அந்த கல்லறைக்கு போகிறார். ஆனால் கல்லறையில் இயேசுவின் சரீரம் இல்லை, ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அப்போது மகதலேனா மரியாள் இயேசுவை காணவில்லையே என்று சொல்லி அழுகிறார். அவளுடைய அன்பை பார்க்கிறார். ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்று சொல்லி மரியாதையே என்று அழைக்கும் போது அவர் திரும்பி ரப்பி ரவுனி என்று அவர் தெரிந்து கொள்கிறார். பார்த்தீர்களா? அவள் எல்லாருமே மறந்து போனார்கள் என்று சொல்வதை விட தேடி போகவில்லை. ஆனால் இவள் ஒருத்தி மாத்திரமே அங்கு தேடி சென்றபடியினாலே கர்த்தர் அவளுக்கு முதலாவது காட்சியளித்தார். முதல் சுவிசேஷியாக மகதலேனா மரியாதை மாற்றினார். ஆகினாலே இயேசுவினுடைய இதயத்தை எப்படி கவர்ந்து கொண்டார்? ஹல்லேலூயா. ஆம், நம் இயேசுவின் இதயத்தை நாம் கவர்ந்து கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், நம்ம ஒரு மார்த்தாள் மரியாள் பெத்தானியாவிலே குடியிருக்கிறார்கள். இயேசு எப்போதும் அந்த வழியாக கடந்து போகும்போது பெத்தானியா வீட்டில் இவர் மார்த்தாள் மரியாள் வீட்டில் போய் என்ன செய்வாங்க? தங்குவாங்க. இந்த இருவரும், அந்த முழு குடும்பமும், அந்த மார்த்தாள் மரியாள் லாசரு, அவங்க அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவங்களுக்கு தகப்பனும் தாயுமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறவராய் அந்த போகும்போதெல்லாம் அங்கே தங்கிட்டு உபதேசம் பண்ணிட்டு போவாங்க. மார்த்தாள் நிறைய வேலை செய்வாங்க, அநேக பேர்களை கூப்பிடுவாங்க. மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இயேசுவின் இதயத்தை அவர்கள் கவர்ந்து கொண்டார்கள். ஆம், அதனால்தான் மரித்த லாசரை உயிரோடு கூட எழுப்பினார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகினாலே நாம் இயேசு இருதயத்தை கவர்ந்து கொள்வர்களாக இருக்கிற அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. இயேசு நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயம் செய்வார். இன்னும் நாம் வாசிக்கிறோம், சகையு ஒரு பாவியான மனிதன் தான், அவன் ஒரு ஐஸ்வர்யம் தான். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற காட்டத்தை மரத்தில் உட்கார்ந்து அவர் பார்க்க விசுவாசத்தோடு வகை தேடி உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரையும் விட இந்த சகை இருந்த இடத்துல மரத்தின் கீழே இந்த சகைவை சீக்கிரமாக இறங்குவா, நான் இன்று உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் சகையு மனம் திரும்புதலோனாய் இருந்தான், இயேசுவை அன்புக்கு வந்தான், இயேசுவை விசுவாசித்தான், காண அவன் எனக்கு வகை தேடினான், எப்படியாவது பார்க்க வேண்டும் விரும்பினான். அவன் குள்ளனா என்றபடினாலும் மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்தான். அவனுடைய செயல்கள், சிந்தனைகள், அவனுடைய விசுவாசம்
எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து அன்னைக்கு அவன் வீட்டில் நான் தங்கணும்னா உடனடியாக அவனும் சொல்கிறான். எல்லாரும் பாவிகள் என்று சொன்னாலும் அவன் சொல்கிறான், என் சொத்துல பாதி ஏழைகளை கொடுத்து விடுகிறேன், யாருக்கிட்டெல்லாம் அநியாயமாக வாங்கணும் நாளத்தனையாக நான் செலுத்தி விடுகிறேன் என்றெல்லாம் சொல்கிறான். இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகைவின் வீட்டை சகைவு எப்படியா இயேசுவின் இதயத்தை கவர்ந்து கொண்டான் பாருங்க. இன்னைக்கு கூட நீங்கள் ஐஸ்வர்யமாக இருக்கலாம், ஆனால் இயேசுவின் இதயத்தை கவர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம் பாவங்களை மன்னிக்க இயேசு வந்தார். நம்ம ஐஸ்வர்யத்தில் கொஞ்சம் கூட நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ரட்சிப்பு மாத்திரமே நிலை நிற்கும். ஆகினாலே இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை மேலல்ல, இயேசுவின் ரட்சிப்பின் மேலே நடப்போம். கர்த்தருடைய இதயத்தை நாம் கவர்ந்து கொள்வோம், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகினால்தான் நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை 22ஆவது வசனத்தில் தாவீதை சொல்லுகிறார். தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளவோ அவன் தவறுகள் செய்திருக்கலாம், பிழைகள் செய்திருக்கலாம். ஆனாலும் கூட தேவனை அதிகமாய் பற்றி கொண்டான். சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் ஆலோசனை கேட்போம். எப்போதுமே தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவனாக இருந்தான். பாவம் செஞ்சாலும் தேவனுடைய பாதத்தில் விழிக்கிறவனாக இருந்தான். ஆகினால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று சொன்னான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறவர்களாய் நாம் இருப்போம். தேவனுக்கு சித்தமானவர்களை செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். இன்றைக்கு நாம் நம் சுயத்துக்காக நாம் இயேசுவை தேடி வந்திருந்தாலும், ஆனால் இயேசுவின் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்துகிற தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் உங்கள் இருதயத்தை கவர்ந்து கொள்வர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் அன்பினாலே, எங்கள் விசுவாசத்தினாலே, எங்களுடைய செயலினாலே, கீழ்ப்படுதலினாலே, பரிசுத்தத்தினாலே, உண்மையினாலே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் உண்மை போல ஆண்டவரே நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு இறங்குவர்களாக, ஆண்டவரே ஆலயத்தை கட்டுகிறவர்களாக, நாங்கள் உமக்கு சித்தமான செய்கிறவர்களாக இருந்து உன் இருதயத்தை கவர்ந்து கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிற அன்புள்ள இயேசுவே, நாங்கள் இதயத்தை கவரவும் எங்களுக்கு விசுவாசத்தையும் அன்பையும் கீழ்ப்படுதலையும் பரிசுத்தையும் தந்தள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமீன். காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இருந்த அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.